ஏற்கனவே நம்ம செவ்வாய் கிரகத்துல ஆராய்ச்சி, நிலால ஆராய்ச்சி அப்படின்னு பல விஷயங்களை பார்த்தோம். இப்ப அதுக்கு அடுத்த கட்டமா சூரியன்லயும் ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டுட்டு வருது. மணிகண்டன், இந்த ஆராய்ச்சியில அவங்க என்ன கண்டுபிடிக்க இருக்கிறாங்க? அதாவது சூரியனை பொறுத்த வரைக்கும் அதில் உள்ள வெப்பநிலையில் தான் பல சவால்கள் நிறைந்த பகுதி. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியனை பொறுத்த வரைக்கும் அதனுடைய மேற்பரப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் தெர்மோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து 5500 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்கும். அதை தாண்டி ஒரு மண்டலம் இருக்குது, அதுக்கு பேர் கொரோனா. இதில் வந்து 10 லட்சம் டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பநிலை இருக்கும். இந்த பகுதியை ஆராய்ச்சி செய்வதற்கு ஏற்கனவே பல முயற்சிகள் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அந்த பகுதிக்குள்ளேயே நுழையிறதுக்கு ஒரு சோலார் ப்ரோ ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு விண்கலத்தை நாசா அனுப்ப இருக்கிறாங்க. இதுதான் அந்த சோலார் ப்ரோ ப்ளஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விண்கலம். இதை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து பல பகுதிகள் இருக்குது. ஏன்னா வந்து அங்கே வெப்பநிலை அதிகம் இல்லையா, அதனால் அதுக்கு தேவையான அளவுக்கு இதில் கருவிகள் இணைச்சிருக்கிறாங்க. இப்போ இதில் ஒரு சவால் என்ன அப்படின்னா, இப்போ சூரியன் கிட்ட நெருங்குறதே வந்து ஒரு முக்கியமான சவால் இல்லையா? இப்போ எப்படி இந்த ப்ரோ ப்ளஸ்ஸாக அதை சாத்தியமாக்க போகுது? ஆமாம், இதை பார்த்தீங்கன்னா இதில் முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு அந்த பகுதி தான் வந்து இந்த வெப்பநிலை தடுக்கிறதுக்கான பகுதி. இது வந்து ரீஎன்ஃபோர்ஸ்டு கார்பன் சொல்லக்கூடிய ஒரு கடினமான ஒரு பொருளால் தயாரிக்கப்பட்டிருக்கு. அதற்கு பின்னாடி தான் மற்ற கருவிகள் எல்லாத்தையுமே வச்சிருக்கிறாங்க. அதன் காரணமாக அந்த நிழலில் வந்து இதெல்லாம் அந்த கருவிகள்லாம் பாதுகாக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஏற்கனவே சூரியனிலிருந்து வெப்பநிலை கிடைக்குது, அதிலிருந்து மின்சாரத்தை தயாரித்து இந்த விண்கலம் இயங்குறதுக்கான அந்த சூரிய சக்தி தகடுகள் இந்த பக்கவாட்டில் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து மின்சக்திக்கான இந்த தகடுகள். இந்த விண்கலம் வெற்றிகரமாக சூரியனை ஆராய்ச்சி பண்ணுற பட்சத்தில் இந்த விண்கலம் தான் உலகத்திலேயே மனிதனால் தயாரிக்கப்பட்டு மிக வேகமாக செல்லக்கூடிய ஒரு விண்கலமாக இருக்கும் அப்படின்னு நம்பப்படுகிறது. ராஜி, நாம் வாழும் சூரிய மண்டலத்தின் ஆதாரமான மைய நட்சத்திரம் சூரியன். கச்சிதமான கோள வடிவத்தில் உள்ள சூரியன் பூமியைப் போல 109 மடங்கு விட்டம் கொண்டது. சூரிய மண்டலத்தில் உள்ள அனைத்து கோள்கள் மற்றும் நட்சத்திரங்களின் மொத்த எடையில் 99.86% சூரியனுடையதுதான். ஹைட்ரஜன் அணுக்கரு இணைவு மூலம் சக்தியை பெறும் சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை 5500 டிகிரி செல்சியஸ். சூரியனை சுற்றி பல கோடி கிலோமீட்டர் தொலைவிற்கு கொரோனா எனப்படும் மின்னூட்டமும் 10 லட்சம் டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் கொண்ட மண்டலம் உள்ளது. இவை தவிர இன்னும் அறிந்து கொள்ளப்படாத பல ஆச்சரியங்களை கொண்டது நமது சூரியன். சூரியனை ஆய்வு செய்வதற்கான பல முயற்சிகள் கடந்த காலங்களில் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. 1959 முதல் 1968 வரை அமெரிக்காவின் நாசா அமைப்பு பயணியர் விண்கலங்களை முதன்முதலாக அனுப்பியது. இதன் பிறகும் பல செயற்கைக்கோள்கள் அனுப்பப்பட்டுள்ளன. பெரும்பாலான செயற்கைக்கோள்களின் பணிகள் சூரியனின் குரோனோ பகுதியை ஆய்வு செய்வதாகத்தான் இருந்தது. 2006ஆம் ஆண்டு குரோனா பகுதியை ஆய்வு செய்யும் வகையில் ஸ்டீரியோ என்ற திட்டப்படி 2 செயற்கைக்கோள்களை நாசா அனுப்பியது. பூமியில் இருந்து தெளிவாக தெரியாத சூரியனின் பல அம்சங்களை இந்த செயற்கைக்கோள்கள் படமெடுத்து அனுப்பி வருகின்றன. கொரோனல் மாஸ் எஜெக்ஷன் என்று கூறப்படும் சூரியனிலிருந்து அதிக வெப்பம் உமிழப்படும் நிகழ்வையும் இந்த செயற்கைக்கோள்கள் ஆய்வு செய்தன. அடுத்த ஆண்டில் சூரியனின் குரோனோவை ஆய்வு செய்ய இந்தியாவின் இஸ்ரோ அமைப்பு ஆதித்யா என்ற செயற்கைக்கோளை அனுப்பவிருக்கிறது. இந்த வரிசையில் 2018ஆம் ஆண்டு சூரியனின் கொரோனா பகுதிக்குள் பயணம் செய்யும் வகையில் ஒரு விண்கலத்தை நாசா அனுப்ப இருக்கிறது. இதன் பெயர் சோலார் ப்ரோ பிளஸ். சூரியனை சுற்றியுள்ள கடும் வெப்பத்தை தாங்கும் வகையில் இந்த விண்கலம் வடிவமைக்கப்பட்டு வருகிறது. இதற்காக விண்கலத்தின் முன்புறத்தில் வெப்பநிலை தடுப்பு பொருத்தப்படுகிறது. மிக கடினமான பொருளான ரீஇன்ஃபோர்ஸ்டு கார்பன் மூலம் இந்த தடுப்பு தயாரிக்கப்படுகிறது. மிக முக்கியமான கருவிகள் அனைத்தும் இதன் நிழலில் அமைக்கப்படுகின்றன. சூரியனின் கொரோனா பகுதியில் உள்ள காந்த புலங்களின் வடிவமைப்பை ஆய்வு செய்வது இந்த விண்கலத்தின் முக்கிய பணி. சோலார் விண்ட் எனப்படும் சூரிய காற்றின் அடிப்படையை இதன் மூலம் தெரிந்து கொள்ள முடியும். சூரியனுக்கு அருகே நெருங்கும் போது இந்த விண்கலத்தின் வேகம் நொடிக்கு 200 கிலோமீட்டராக இருக்கும். அது நடந்தால் இதுவரை மனிதனால் தயாரிக்கப்பட்டதிலேயே மிக வேகமாக செல்லும் பொருள் இதுவாகத்தான் இருக்கும்.